நீங்க தூங்கி கெஞ்சிருக்கும் போது நீங்களா இல்லாம வேற ஒருத்தர உருமாறித்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அதே மாதிரிதான் இங்க ஒரு அம்மா பொண்ணும் கூடு விட்டு கூடு பாஞ்சிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது அம்மா பொண்ணு சேர்ந்து என்னென்ன லூட்டிலாம் அடிக்கிறாங்க அப்படின்றதான் 2003 வருஷம் ரிலீஸ் ஆன ஃப்ரீக்லி ஃப்ரைடே அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்தோட கதை. இந்த படத்தோட முழு கதையை கேட்கறதுக்கு முன்னாடி இது வரைக்குமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலே அலாரம் அடிக்கிறத கூட கண்டுக்காம ஒரு பொண்ணு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கால, இவதான் நம்ம படத்தோட ஹீரோயின். ஹீரோனுக்கு ஒரு லட்சியம் இருக்கு. அதுக்கு என்னன்னா ஒரு மிகப்பெரிய சிங்கர் ஆகணும் அப்படின்றதான். அதுக்காகவே தான் ஸ்கூல்ல படிக்கிற ஒரு சில பொண்ணுங்க கூட சேர்ந்து இவளுமே ஒரு சின்னதா ஒரு பேண்ட் கச்சேரி நடத்திட்டு இருக்கா. இப்படி இந்த வீட்டுல இன்னொருத்தவங்களை காட்டுறாங்க. ரொம்ப சுறுசுறுப்பா காலே கேஞ்சி தியானம் எல்லாம் பண்ணிட்டு தன்னோட பசங்களுக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்க ஒரு அம்மா. இவங்க சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் பசங்க 2 பேருமே ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு இவங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. உடம்பு எது சரியில்லையான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. இவங்களே ஒரு சைக்காலஜி டாக்டர், அதனால அவங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க போனக்கு அடுத்தது ராயன் அப்படின்ற ஒருத்தரை மீட் பண்றாங்க. இந்த ராயன்றவர் அடிக்கடி இந்த சைக்காலஜி டாக்டரை பாக்குறதுக்காக இங்க வந்திருப்பாரு. வந்த இடத்துல இந்த அம்மா பிடிச்சு போய் இவருக்கு என்ன பண்றாரு, அந்த அம்மாவை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்க 2 பேருக்குமே நாளைக்கு ரிசப்ஷன் வச்சிருக்காங்க. ஏன்னா நாளை மறுநாள் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. இப்படி இருக்கும்போது தான் ஹீரோன் படிச்சிட்டு இருக்க ஸ்கூலை காட்டுறாங்க. ஹீரோனுக்கு ஒரு பையனை ரொம்ப பிடிக்கும். அந்த பையனை அந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனா ஹீரோனை அவன் கண்டுக்க மாட்டான். ஏதோ ஏத்த இறக்கமா பார்த்துட்டு அந்த இடத்தை விட்டு போயிட்டான். சரி, நம்மள மாதிரி பொண்ணுங்களுக்கு படிப்பு தானே முக்கியம் அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு என்ன பண்ற, கிளாஸ்க்குள்ள போய் உட்கார்றா. கரெக்டா இன்னைக்குன்னு பார்த்து டெஸ்ட் பேப்பர் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த டெஸ்ட்ல இங்கிலீஷ்ல மட்டும் ஹீரோன் ஃபெயிலா இருக்கா. அது ஹீரோனுக்கு பார்த்துமே தெரிஞ்சிச்சு. அந்த ப்ரொஃபசர் வேணுனே தான் இந்த பொண்ணை ஃபெயில் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, இவங்க 2 பேருக்குமே ஒரு சின்னதா ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. இந்த வீடியோவை அப்படியே கடைசி வரைக்கும் கேட்டு வந்தீங்கன்னா நடுவுல அந்த என்ன கதை அப்படின்ற சொல்றேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். இப்ப ஹீரோனுக்கு என்ன பண்றா, நேரா போயிட்டு அந்த டீச்சர் கிட்ட எனக்கு தெரியும் நீ வேணும் தானே என்ன ஃபெயில் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த ஆள் அப்படிலாம் இல்ல, எனக்கு தெரியும்டா சொட்ட தலையா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனை டெஸ்டினேஷன் அப்படின்ற ஒரு ரூமுக்குள்ள அனுப்பிட்டாங்க. இப்ப திருப்பி ஹீரோனுக்கு என்ன பண்றா, பிடி பிரேல விளையாடான்னு சொல்லி போறப்ப ஹேமா அப்படின்ட்டு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு ஹீரோனை வேணும்னு சண்டை கிழக்குறா. அதனால ஹீரோனுக்கு என்ன பண்றானா, திருப்பி பால் எடுத்து அவ தலையில அடிக்க திருப்பி அந்த டெஸ்டினேஷன் ரூமுக்குள்ள அனுப்பி வச்சிடறாங்க. இப்ப ஹீரோன் அந்த ரூமுக்குள்ள பாத்தனா அவ லவ் பண்ணிட்டு இருக்க அந்த பையனை பாக்குறா. அப்ப அந்த பையன் ஹீரோன் கிட்ட என்ன கேக்குறானா, பொண்ணு வேணா நான் வீட்டுல டிராப் பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க, இதை கேட்டதுமே ஹீரோனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இருந்தாலும் அவளுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. ஏன்னா அவங்க அம்மா பார்த்தா திட்டுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நான் வரல, எங்க அம்மாக்கு தெரிஞ்சா என்ன திட்டுவாங்க, சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போயிட்டான். இப்ப அதுக்கு அடுத்ததான் அந்த இங்கிலீஷ் டீச்சர் ஹீரோனை பார்த்து என்ன சொல்றான், நாளைக்கு ஒரு ரீடெஸ்ட் நடக்க போகுது, அந்த டெஸ்ட்ல நீ பாஸ் ஆயிட்டினா திருப்பி நீ வேற கிளாஸுக்கு போவ, அப்படி இல்லாட்டி அடுத்த ஒரு வருஷம் என்னோட கிளாஸ்ல தான் நீ படிக்க வேண்டியிருக்கும், பாத்துக்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்டதுமே ஹீரோனுக்கு என்ன பண்றது தெரியல. பட் இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு என்ன பண்றானா, வீட்டுக்கு போயிட்டு பேஸ்மெண்ட்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு ஒரு கச்சேரிக்காக ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஹீரோனுக்கு ஒரு போன் கால் வருது. அதுக்கு என்னன்னா, நாளைக்கு சாயந்தரம் ஒரு பார்ட்டி வைக்க போறோம், அதுல நீங்க பாத்தீங்கன்னா நீங்க செலக்ட் ஆவீங்க, அப்படி செலக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு ஒரு காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோனுக்கு அதை கேட்டு அப்படி ஒரு சந்தோஷம். பட் இருந்தாலும் இப்ப ஹீரோனுக்கு 2 பிரச்சனை இருக்கு. என்னன்னா, நாளைக்கு இங்கிலீஷ் எக்ஸாம், அதுல கண்டிப்பா பாஸ் ஆகணும். அதே நேரத்துல அவங்க அம்மாக்கு நாளைக்கு ரிசப்ஷன், இப்ப அதுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிக்கிறா. ஆனாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் என்ன சொல்றானா, எங்க அம்மா கிட்ட நான் பேசி கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன், நாளைக்கு நம்ம இந்த பார்ட்டிக்கு போறோம், இந்த போட்டியில ஜெயிக்கிறோம், சோ நீங்க பாத்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரையுமே பாத்தா ரெடி பண்றா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோனோட வீட்டை தான் காட்டுறாங்க. அந்த வீட்டுல ஹீரோன் அம்மா யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கப்ப கரெக்டா அந்த இடத்துல ராயன் போறாரு. அவர் பாத்தனா ஹீரோன் அம்மா ஒரு புத்தகத்தை எதிர்ப்பாங்க. அந்த புத்தகத்தை இவங்க ரிலீஸ் பண்ணிருப்பாரு, ஒரு பப்ளிஷ் பண்ணிருப்பாரு. அதை இவங்க கிட்ட சர்ப்ரைஸா காட்டிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா அந்த இடத்துல ஹீரோன் பாரு உடனே அவங்க அம்மா கூட்டு, அம்மா இன்னைக்கு எதுக்கு 2 வாட்டிக்கு நீ டிடேஷன் ரூமுக்கு போனியாமே அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, அம்மா அது ஒண்ணு இல்ல அப்படின்றாங்க. கேட்ட கேளுக்கு பதில் சொல்றீ அப்படின்னா, அம்மா எங்க ஸ்கூல்ல இருக்கிற இங்கிலீஷ் வாத்தியாரு எப்ப பார்த்தாலும் என்ன மட்டம் தட்டிட்டே இருக்கிறான், அது மட்டும் இல்லாம என் கூட படிக்கிற ஒருத்தி அவ எப்ப பார்த்தாலுமே என் தலையில பந்து விட்டு அடிச்சிட்டு இருக்கா, இவங்க 2 பேருக்கு ஏதாச்சும் பாடம் கத்து கொடுக்கணும்னு சொல்லி நினைச்சேன், அதனாலதான் அவங்களுக்கு சின்னதா ரிவெஞ்ச் பண்ண, ஆனாதான் அந்த ரூமுக்கு போன அப்படின்ற மாதிரி சொல்ல, அது மட்டும் இல்லாம நான் ஸ்கூல்ல ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற எல்லாத்தையுமே சொல்றா. இதை கேட்ட கிடைத்தது அம்மா கறி அம்மா கொஞ்சம் அதிர்ச்சியா கேக்குறாங்க, ஏமா இப்பதான் நீ ஹை ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்க, இந்த நேரத்துல படிப்புல கவனத்தை செலுத்தாம லவ் கிவின் சுத்திட்டு இருக்கிற, கண்டிப்பா அந்த பையன் பார்த்தா நல்லவனா இருக்க மாட்டான், உனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை மாற்றி விட்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால அந்த ஹீரோனுக்கு என்ன பண்றானா கோவப்பட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இதுக்கு மேல உன்னை பத்தி எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வரக்கூடாது, அப்படி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோன் அந்த இடத்தை விட்டு கோச்சிட்டு உள்ள போறா. அன்னைக்கு நைட் இவங்க ஒரு சைனீஸ் ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறப்ப ஹீரோன் அவங்க அம்மா கிட்ட, இந்த மாதிரி நாளைக்கு எனக்கு ஒரு போட்டி நடக்க போகுது, அதுல கலந்துக்கிட்டானா என் இசைக்கு ரொம்ப பெரிய மதிப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே அவங்க அம்மா என்ன பண்றாங்க, தனியா கூட்டிட்டு போயிட்டு நாளைக்கு எனக்கு ரிசப்ஷன் இருக்கு, இதுலதான் நீ கண்டிப்பா கலந்துக்கணும், மியூசிக் அப்படின்றது உனக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி இவங்க மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கிறப்ப அதே ஹோட்டல்ல இருக்கிற ஒரு வயதான பெண்மணி என்ன பண்றாங்க, எதுக்குமா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, அம்மா பொண்ணும் நல்லபடியா அமைதியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க. அதை கடிச்சு சாப்பிட்டா அதுக்குள்ள இருந்து ஒரு பேப்பர் வரும். அதை எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த பேப்பர்ல இருக்கிற மந்திரத்தை படிச்சு பாக்குறாங்க. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல எது எர்த்துக்குவாக்கு மாதிரி வருது. இதனால அம்மா பொண்ணு 2 பேருமே பயப்படுறாங்க. ஆனா கொஞ்ச
கொஞ்ச நேரத்துல அந்த நிலநடுக்கம் நின்னு போக வெளியே வந்து பார்த்தா அப்படி நிலநடுக்கம் வந்த மாதிரி எந்த ஒரு தடையுமே தெரியல. எல்லாருமே நார்மலா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து இவங்களுமே சாப்பிட்டு முடிச்சிட்டு திருப்பி தன்னோட வீட்டுக்கு போய் படுத்து தூங்கிட்டாங்க. இப்ப அம்மா பொண்ணு ரெண்டு பேருமே வந்து பார்த்தா கூடு விட்டு கூடு போயிறாங்க. எப்படி அம்மா வந்து பொண்ணாகவும் பொண்ணு வந்து அம்மாவும் மாறி இருக்கிறாங்க. இப்படி மாறும்போது இவங்களுக்கே தெரியல. அப்படி இவங்க நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்க மறுநாள் அம்மாக்காரி ஏஞ்சி பாக்குறப்ப தான் எப்படி தான் பொண்ணோட உடம்புக்குள்ள வந்தோம் அப்படின்றது தெரியாம குழப்பத்துல நிக்கிறா. அவளுக்கு ஒண்ணுமே புரியல. எப்பறம் நம்ம வந்தோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப டக்குனு அவங்களோட பையன் வந்துட்டு அவங்க அக்கா கூட்டு அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றேன். இதை கேட்டதுமே ஹீரோனுக்கு தூக்கி வாரி போடுது. உடனே என்ன பண்றாங்கன்னா படுத்துட்டு இருக்க அவங்க அம்மா போய் பாக்குறாங்க. இப்பதான் அம்மா வந்து பொண்ணா மாறிட்டாளச்சா, அதனால பொண்ணு படுக்கிற மாதிரி படுத்திருக்கிறப்போ பயபுல என்ன நினைச்சிட்டான், அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி நினைச்சிட்டான் போல இருக்கு. அம்மா இறந்துலாம் போல கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க, நீ போடா அப்படின்ற மாதிரி சொல்லி அம்மா எழுப்பி நடந்த எல்லாத்தையும் சொல்ல அவங்களுக்குமே வந்து பாத்திரம் ஒரு மாதிரி பயம் வருது. இப்ப எப்படி நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா மாறுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து பாத்திரம் எதையோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க. அப்படி ட்ரை பண்ணி பார்க்கும்போதுதான் பொண்ணுக்காரி ஒரு விஷயத்த சொல்றா. அதாவது அம்மா உடம்புல இருக்க பொண்ணுக்காரி ஒரு விஷயத்த சொல்றா. நம்ம வந்து பாத்திரம் நேத்து அந்த சைனீஸ் ஹோட்டலுக்கு போனோம்ல, அங்க ஒரு நிலநடுக்கம் வந்துச்சுல, அதனால தான் நம்ம இப்ப மாறி இருப்போமா அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்டதுமே பொண்ணு உடம்புல இருக்கிற அம்மாக்காரி என்ன சொல்றானா, சரிமா இப்ப நீ என்ன பண்ற, நான் உன்னோட ஸ்கூலுக்கு போறேன், நீ என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு போ, நம்ம ரெண்டு பேருமே லஞ்ச் டைம்ல திருப்பி அந்த ஹோட்டலுக்கு போவோம், அங்க போயிட்டு நமக்கு என்ன நடந்துச்சு ஏது எப்படி மாறுறது அப்படின்ட்டு கேட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு அடுத்தது என்ன பண்றனா, ரயன் தான் வந்து இந்த பொண்ணை வந்து ஸ்கூல்ல டிராப் பண்றதுக்காக வராரு. கார்ல ரயனுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, தான் அம்மா உடம்புல இருக்கிற அப்படின்றதை மறந்துட்டு அவங்க இஷ்டத்துக்கு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ரயன் என்ன பண்றாரு, தான் வருங்கால பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு, எப்படி தன்னோட வருங்கால பொண்டாட்டி இவங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அவங்க அம்மாவோட கையை பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. இதுக்கு எல்லாத்தையுமே பொண்ணோட உடம்புல உட்கார்ந்து இருக்கிற அம்மாவுக்கு கொஞ்சம் லைட்டா பொறாமை ஏற்படுத்துது. ஏன்னா அவருக்கு உண்மை தெரியாதுல, அதனால என்ன பண்றாங்க, எப்படியோ சமாளிச்சு ஸ்கூல்ல வந்து எப்படியோ ஹீரோயின் உடம்புல இருக்கிற அம்மாக்காரி வந்து இறங்கிட்டா. அதுக்கு அடுத்தது நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போன கிடைத்தது பேஷண்ட கொஞ்சம் நல்லபடியா பாத்துக்க அப்படின்ட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அம்மா உடம்புல இருக்கிற பொண்ணுக்காரிக்கு என்ன பண்றா, அம்மாவோட கிரெடிட் கார்டை வச்சு எப்படியெல்லாம் செலவு பண்ண முடியுமோ விதவிதமா ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டு முடியெல்லாம் கட் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம பேஷண்ட்டுகளை ஒரு சில பேரை எப்படியோ வந்து பாத்திரா சமாளிச்சிட்டு இருக்கா. இப்படி இருக்கும்போது தான் இப்ப ஸ்கூல்ல வந்து ஹீரோயின் நினைச்சிட்டு ஹீரோயின் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் வந்து எப்ப அவங்க அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்டியா, நம்ம கண்டிப்பா அந்த காம்படிஷனுக்கு போலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓகோ இதுங்க ரெண்டு தான் என் பொண்ணோட மனசை கெடுக்குதா, எப்படி இதோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ற பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் உடம்புல இருக்கிற அம்மாக்காரி என்ன சொல்றானா, இல்லப்பா எங்க அம்மா வந்து என்ன திட்டாங்க, இனிமேட்டு நமக்கு இந்த மியூசிக் எல்லாம் செட் ஆகாது, அதனால நான் ஏதாச்சும் படிச்சு கூலி வேலைக்காச்சும் போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. இவன் இப்படி சொன்னது அவங்க ஃப்ரெண்டு ரெண்டு பேருக்குமே லைட்டா அதிர்ச்சி ஆகுது. அது மட்டும் இல்லாம இப்ப இங்கிலீஷ் டீச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட ரொம்ப கோவப்பட்டு இருக்கிறத எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்காங்க. இதனால ஹீரோயின் அம்மாக்கு என்ன பண்றாங்க, வெளியே போறதுக்கு முன்னாடி ஏண்டா சொட்ட தலையா, எங்க அம்மா கூட நீ படி எங்க அம்மாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலாம் சொல்லி நினைச்ச, அதுமே நடக்கல அப்படின்ற காரணத்துக்காக அவங்களோட பொண்ணான என்ன போட்டு இந்த மலக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன் நியாயமாடா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்ப தெரியுதா எதுக்கு அந்த ஆளு வந்து ஹீரோனை எப்ப பார்த்தாலுமே திட்டிட்டே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு அடுத்த இவங்க என்ன பண்றாங்கன்னா லஞ்சுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப கரெக்டா அந்த இடத்துல ஹீரோயின் உடம்புல இருக்கிற பொண்ணுக்காரிக்கு என்ன பண்றா, காரை கொஞ்சம் கோணல் மாலையில ஓட்டிட்டு வரா. அம்மாவோட மண்டையை பார்த்ததும் பொண்ணுக்காரி, அதாவது பொண்ணோட உடம்புல இருக்கிற அம்மாவுக்கு செம்ம ஸ்டாக் ஆயிடுச்சு. என்னடி பண்ணி வச்சிருக்கேன் உடம்பு, என்னடி பண்ணி வச்சிருக்க அப்படி சொல்ல, வாமா ஃபர்ஸ்ட் போவோம் அப்படின்ட்டு நேரா ரெண்டு பேருமே அந்த ஹோட்டலுக்குள்ள போறாங்க. அங்க போனதும் அந்த வயதான பெண்மணியோட அம்மா தான் இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்றப்ப, மேடம் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, உங்க பொண்ணுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்க நிறைவேற்றணும், உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை உங்க பொண்ணு நிறைவேற்றணும், அப்படி நிறைவேற்றினாதான் நீங்க ரெண்டு பேரும் கூடு விட்டு கூடு பாய முடியும் அப்படின்றாங்க. எப்படி கூடு விட்டு கூடு பாய முடியுமா? இதை கேட்டதுமே உங்க ரெண்டு பேருக்கு என்ன பண்றேனே தெரியல. ஏன்னா இன்னைக்கு ஈவினிங் தான் ரிசப்ஷன் இருக்கு, இதுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் கூடு விட்டு கூடு பானு எப்படி பாய போறாங்க அப்படின்றத கொஞ்ச நேரத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப ஹீரோயின் உடம்புல இருக்கிற அம்மாக்காரிக்கு என்ன பண்றாங்க, திருப்பி எக்ஸாம் எழுதுறதுக்காக ஸ்கூலுக்கு போறாங்க. அங்க போனதுமே எப்பயுமே இந்த சண்டை போட்டுட்டு இருப்பால ஒரு பொண்ணு ஹேமா, அவ பக்கத்துல உட்காந்து ஃப்ரெண்ட் ஆயிடுவோமே அப்படின்ட்டு எக்ஸாமுக்கு அவ பக்கத்துல உட்கார்றாங்க. அப்படி உட்காரும் போது இவங்களுக்கு பேப்பரை பார்த்து ஒண்ணுமே தெரியல, தலை சுத்த ஆரம்பிக்குது. அதனால இந்த ஹேமா அப்படின்ற பொண்ணு என்ன பண்றா, உனக்கு ஆன்சர் தெரியலனா என்ன பார்த்து எழுது அப்படின்ட்டு பேப்பரை எடுத்து கொடுக்குறா. அம்மாக்காரியும் அதை பார்த்து டக்கு டக்குன்னு எழுதிட்டு இருக்க டக்குன்னு இங்கிலீஷ் ஸ்டார் கிட்ட மாட்டி விட்டுட்டா. அதனால இவளை திருப்பி என்ன பண்றாங்கன்னா அந்த டெடேஷன் ரூமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ போற கிரஷ் நிக்கிறான். அவன் என்ன பண்றான், சரி பயப்படாத, எனக்கு இந்த ஆன்சர் கீ இருக்கிற இடம் தெரியும், நான் உனக்கு கூட்டு போறேன், அதை பார்த்து எழுதிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றான். ஆனா உடனே அம்மாக்காரிக்கு என்ன பண்றா, அந்த ஹேமா அப்படின்ற பொண்ணோட பேப்பரை எடுத்து கிறுகிறுன்னு கிறுக்கி விடுறா. இப்ப அப்படியே கட் பண்ணா ரயனுக்கு என்ன பண்றாரு, அம்மாக்காரிய ஒரு இன்டர்வியூக்காக கூட்டிட்டு வராரு. ஏன்னா அவங்க ஒரு புக் எழுதிருக்காங்களே அந்த ப்ரொமோஷன், அது யார கூட்டிட்டு வராங்க, அம்மா உடம்புல இருக்கிற ஹீரோயின். அவங்களுக்கு சுத்தமா வந்து பாத்தீங்கன்னா அந்த புக்கை பத்தி எதுவுமே தெரியாது. எப்படியோ சமாளிச்சு கோல்மால் பண்ணி ஃபன் பண்ணிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே அம்மாக்காரி, அதாவது ஹீரோயின் உடம்புல இருக்கிற அம்மாக்காரிக்கு என்ன பண்றா, ஸ்கூல்ல டிவில பாத்துட்டு இருக்கா. அடிப்பாவி என் வாழ்க்கையில இப்படி விளையாண்டுட்டு இருக்கடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கிற ஹீரோனோட கிரஷ் கிட்ட போயிட்டு என்ன அர்ஜென்ட்டா வீட்டுல டிராப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அதுக்கு அவன் என்ன பண்றானா, இல்ல இப்போதைக்கு என்னால முடியாது, உங்க அம்மா பார்த்தா திட்டுவாங்கன்னு வேற சொல்ற, அதோட எனக்குமே பார்ட் டைம் வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு பேக்கமா கிளம்பி போயிட்டான். இப்ப அம்மா உடம்புல இருக்கிற ஹீரோயினுக்கு என்ன பண்றாங்க, இந்த இன்டர்வியூ எல்லாம் முடிச்சிட்டு காபி சாப்பிடலாம் சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க.
அந்த இடத்துல வந்து பார்த்தா அவன் கிரஷ் இருக்கான். இப்ப ஹீரோ கிட்ட காப்பி குடிச்சிட்டு இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப ஹீரோக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம லவ் பண்ற பொண்ணை விட அவங்க அம்மா ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களே, ரொம்ப ஜாலியா பேசுறாங்களே, எதுக்கு பொண்ணை விட்டுட்டு அம்மாவை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கான் இந்த பயபுலுக்கு எதுவுமே தெரியாம. இதுக்கடுத்து என்ன பண்றாங்கன்னா, எனக்கு டைம் ஆச்சு, என்ன வீட்டுல டிராப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க, இதுக்கு தானே நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், அம்மாக்காரியை வீட்டுல டிராப் பண்ணிட்டான். அதாவது அம்மாக்காரி உடம்புல இருக்கிற ஹீரோனை வீட்டுல டிராப் பண்ணிட்டு இப்ப அந்த வீட்டுல ஈவினிங் டைம்ல வந்து பார்த்தா ரிசப்ஷன் நடக்க போது எல்லாருக்குமே ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்படி ரெடி ஆயிட்டு இருக்கும்போது வீட்டு வெளியில இருந்து யாரோ ஒருத்தமா பாட்டு பாடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. யாருட்டு அம்மா உடம்புல இருக்கிற ஹீரோன் கதவு திறந்து பார்த்தா வேற யாருமே கிடையாது, இந்த ஹீரோ தான். அவங்க அம்மா நினைச்சு பாட்டு பாடிட்டு இருக்கான். உடனே பொண்ணு உடம்புல இருக்கிற அம்மாக்காரி போயிட்டு, உனக்கு சொன்னாலும் எதுவும் புரியாது, 2 நாள் கழிச்சு என்ன மீட் பண்ணி எல்லாத்தையும் உனக்கு சொல்லி புரிய வைக்கிறேன், தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. இப்படி இந்த பார்ட்டி எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இந்த இடத்துக்கு வந்து ஹீரோன் உடம்புல இருக்கிற அம்மாவை கடத்த பாக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாதுல அது அம்மாக்காரின்ட்டு. எதுக்கு கடத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பாட்டு போட்டிக்கு கிளம்பணும் அப்படின்றதுக்காக. ஆனா ரயனோட பாதுகாவலர் கிட்ட இவங்க 2 பேருமே மாட்டிக்கிறாங்க. அப்ப அவங்க கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்றப்ப ரயன் என்ன சொல்றனா, ரொம்ப நல்லவங்க, ஏமா என் பொண்ணுக்கு பண்ணாம நான் வேற யாருக்கு பண்ண போறேன், இங்க பாரு ஹேமா, நீங்க என்ன பண்ற, இந்த போட்டிக்கு நீ போற, கண்டிப்பா ஜெயிச்சுட்டு வரணும் போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அம்மா உடம்புல இருக்கிற ஹீரோனுக்கு வந்து இந்த போட்டியை பத்தி நல்லா தெரியும். ஆனா ஹீரோன் உடம்புல இருக்கிற அம்மாவுக்கு வந்து சுத்தமா இந்த போட்டிக்கு என்ன கிட்டார் கூட உங்களுக்கு சரியா வாசிக்க தெரியாது, என்ன பண்ண போறாங்க தெரியல, இவங்களும் கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்படி இருக்கும்போது தான் அம்மா உடம்புல இருக்கிற ஹீரோனுக்கு என்ன பண்றா, நானும் அந்த போட்டிக்கு போயிட்டு வரட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, சரி போயிட்டு வந்துரு, போனக்காக இந்த ரிசப்ஷனை கொஞ்சம் நேரம் நான் தள்ளி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா நேரம் அங்க போறாங்க. போனதும் தான் பொண்ணை பார்த்துட்டு, இங்க பாருமா, நான் வந்து இந்த பிளக்க கைட்டி விட்டுட்டேன், இப்ப நான் இந்த இடத்துல வாசிக்கிறேன், நீ வெறும் பாயை மட்டும் அசைச்சிக்க அப்படின்ட்டு தன்னோட உடம்புல இருக்கிற அம்மா கிட்ட சொல்றப்ப அவங்களும் வந்து பாத்தா வெறும் பாயை மட்டும் அசைக்கிறாங்க. மத்ததெல்லாம் அந்த டீமும் ஹீரோனும் வந்து பார்க்க கண்டிப்பா வந்து பாத்தா அவங்க ஜெயிச்சிடறாங்க. அவங்கள டைரக்டா வந்து பாத்தா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு அனுப்பிடுறாங்க. இப்படி இருக்கும்போது தான் அம்மாக்காரி என்ன பண்றா, சந்தோஷப்படுறா, தான் பொண்ணோட இதை அவங்க நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அதுக்கடுத்து வந்து பாத்தா இவங்க திருப்பி வந்து இந்த ரிசப்ஷன் நடக்கிற அந்த இடத்துக்கு வராங்க. இங்க ரிசப்ஷன் நடக்கிற அந்த இடத்துக்கு வரும்போது அம்மாக்காரி என்ன பண்றா, தான் பொண்ணு கிட்ட சொல்றா, நீ நேரா போயிட்டு ரயன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லு, இந்த நிச்சயதார்த்தத்தை நெக்ஸ்ட் வீக் வச்சுக்கலாம் சொல்லு, ஏன்னா இந்த நேரத்தில் நம்ம இப்படி பண்றது சரி கிடையாது, ஏதாச்சும் கோல்மால் ஆயிடுச்சுன்னா ரொம்ப பிரச்சனை போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா, அதாவது அம்மா உடம்புல இருக்கிற பொண்ணு இதெல்லாம் கேட்டுட்டு நேரா போயிட்டு அங்க ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க. ரயனை பத்தியும் அவங்க குடும்பத்தை பத்தியும் ரொம்ப அருமையா பேசுறாங்க. இதனால வந்து பொண்ணு உடம்புல இருக்கிற அம்மாவுக்கு வந்து பார்த்தா அழுக வருது. அந்த நேரத்தை இவங்க 2 பேருமே கூடு விட்டு கூடு பாஞ்சிடுறாங்க. இப்படி பாஞ்சதுக்கு அடுத்தது மறுநாளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீச்ல இவங்க 2 பேருக்குமான திருமணம் நடக்குது. இவங்களுக்கு மட்டும் திருமணம் நடக்கல, அந்த இடத்துல ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேருமே ப்ரொபோஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கடுத்து ஹீரோ நினைச்ச மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பேண்ட் கச்சேரி ஆரம்பிச்சு அதுல இவ பாட்டு பாடி ஒரு கச்சேரி நடத்துற மாதிரி காட்டி இந்த படத்தோட கதை முடிச்சிட்டாங்க. சோ படத்தை நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம கேட்டு பாருங்க. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோல பாக்குறேன். அது வரைக்குமே டாடா பை பை.